இது சத்தியம், நான் அனுபவிச்ச உண்மையை சொல்ற, மேடைக்காகவோ சொல்லவில்லை. என்கிட்ட வேல்மாறல் மகா மந்திரத்தை கேரளால ஒரு மலையாள பெண் படிச்சாங்க. அவங்க அந்த சகோதரி தமிழ் தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேல்மாறல் மகா மந்திரத்தை மலையாளத்திலையும் இங்கிலீஷ்லயும் எழுதிக்குவாங்க. இங்கிருந்து அவங்க சவுதிக்கு போகணும். அவங்க நர்சிங் படிச்சிருக்கிறாங்க. ஒரே பொண்ணா அந்த இடத்துக்கு போனா தான் சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாற்ற முடியும். முருகன்ட்ட என்னென்னமோ முயற்சி பண்றாங்க, வேலை கிடைக்கல. வேல்மாறல் மகா மந்திரத்தை தொடர்ந்து படிக்கிறாங்க. அதுல அதிசயம் என்னன்னா மொத்தம் ஒரு குறிப்பிட்ட நபர், அதுல இவங்க கடைசியில் இருக்கிறாங்க, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. திடீர்னு அவங்களுக்கு ஒரு போன் வருது, நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, வாங்க, விசா ப்ராசஸ் ஆயிடுச்சு, போயிட்டாங்க. அந்த சவுதியில நர்ஸா இருந்தாங்க. அது அதிசயம் கிடையாதுங்க. உடல்நிலை சரியில்லாம மயக்கம் போட்டு உழுகுறாங்க. அதே இடத்துல வேலை பார்க்குற இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல பாக்குறாங்க. டாக்டர் செக் பண்றார். செக் பண்ணிட்டு ஐ திங்க் ஐ cannot cure her. உடம்பு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு, நம்மளால அன்கண்ட்ரோலா போயிட்டு இருக்கு, கொஞ்ச நேரத்துல உடம்பு ஜில்லுன்னு ஆகுது, உடனே ஊருக்கு சொல்லுங்கிறாங்க. சொல்லி இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நடந்த அடுத்த அந்த பொண்ணு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல மூச்சை இழுத்து எந்திரிச்சிருச்சு. ஆனா அந்த பொண்ணு எந்திரிச்சுன்னு அம்மான்னு சொல்லல, அப்பான்னு சொல்லல. தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலருக்கு நிகராகும். இந்த மந்திரத்தினுடைய வரி என்ன தெரியுங்களா? யமனையே எட்டி உதைத்த சிவபெருமானுடைய திருவடிக்கு நிகரானது முருகனுடைய வேல். யமனை எட்டி உதைச்சது மார்க்கண்டேயருக்காக திருக்கடையூர்ல எட்டி உதைச்சார். ஆனா அத சாமி சவுதி அரேபியால நிரூபிச்சு காட்டினார். இப்போ எப்படி தெரியுங்களா? வேல்மாறல் மகா மந்திரத்தினால.